வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிசர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து செங்குத்து இடஒதுக்கீடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன்லாம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69%. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 31 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் 10, யார் வந்து டாப்பில் இருக்காங்களோ அவங்க வந்து ஜென்ரல் 10க்கு வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்துக்கிறது வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன். ஹரிசான்டல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெண்களுக்கு, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 31% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 ஜிடிம்பாங்க. இந்த 16% வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி ஓகே பேக்வேர்டு கிளாஸ் வந்து 26.5% இருக்கும். பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் சொல்லக்கூடிய முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இருக்கும். அதுக்கப்புறம் எம்பிசி. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து 20% இருக்கும். ஓகேங்களா? டினோடிஃபைடு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்சி சொல்லக்கூடிய எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%. எஸ்சிக்கு வந்து ஒரு 15% இடஒதுக்கீடு இருக்கு. எஸ்சிஏக்கு ஓகேங்களா அருந்ததியருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3% இருக்கு. ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டிக்கு வந்து 1% இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 16% கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16% வெர்டிகல் ரிசர்வேஷனில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வந்து இருக்கு. ஸோ ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, உமன்ஸ்க்கு வந்து 50% கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாருங்க, டிஆர்பி அப்டேட் பண்ண நோட்டிஃபிகேஷன்லேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடு மொத்த காலி பணியிடங்களில் 50% வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு மட்டுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ 50% ஒரு 100 போஸ்டிங் அப்படின்னா 50 போஸ்டிங் வந்து பெண்களுக்கு மட்டும். சரிங்களா? ஒன்று முடிஞ்சிருச்சுங்களா? தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ நீங்கள் பிஎஸ்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20%. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு, பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா 20% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடானது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய வேகன்சியில் அந்த ஹரிசான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் அப்படின்னா ஒரு என்னது ஒரு கம்யூனிட்டி ஃபில் பண்ணாங்க, எம்பிசி ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 20% என்ன இருக்கணும், தமிழ் வழியில் படிச்சவங்க தான் இருக்கணும். அது ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 100க்கு ஒரு 20 போஸ்டிங் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தது மட்டும் கண்டிப்பாக 20 இருக்கணும். ஓகே, ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே யாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க. 20% தமிழ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே மார்க் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு மாற்றுத்திறனாளிகளான இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கொடுத்துருவாங்க, 4%. ஓகேங்களா? பர்சன் வித் டிசேபிள் சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஓகேங்களா? ஸோ இது 4%. இதில் வந்து 4 கேட்டகரி வரும். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு வரும். 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ இது 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஒரு 100 போஸ்டிங் அப்படின்னா அந்த 100 போஸ்டிங் வந்து ஒரு 4%. ஓகேங்களா? ஒரு 4% வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து கொடுத்துருவாங்க, 4 போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஆதரவற்ற விதவைகளுக்கான இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விடோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எழுதிக்கலாம், ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு. சரிங்களா? முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? அவங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி மேனுக்கு 5%. ஸோ 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% ஒதுக்கீடு. ஓகேங்களா? டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5% கொடுத்துருவாங்க. திருநங்கை சமூகத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வைஸ். ஓகேங்களா? பாருங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அது தேவையில்ல எந்த இனச்சான்றிதழும் இல்லாத திருநங்கை. ஓகேங்களா? ஸோ எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்க எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஓகே, எம்பிசியில் வருவாங்க. பட்டியல் அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த திருநங்கைகள் மற்றும் அதற்கான இனச்சான்றிதழை வைத்திருக்கும் அந்த இனத்திற்கு பிரிவு கருதப்படாது. ஓகே, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிக்கு எஸ்சிக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா
அந்த இதுவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எம்பிசி. ஓகேங்களா? ஸோ பட்டியலிடப்பட்ட இதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடானது இருக்கு. அது வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் தேவையில்லை. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, உமன்ஸ்க்கு வந்து 50%, பிஎஸ்டிஎம் 20%, பர்சன் வித் டிசேபிலிட்டி 4%, ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 10%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5%, அதுக்கப்புறம் திருநங்கை. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடானது இருக்கு. எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்களோ அந்த இதில் கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க, டெஃபினட்டாக போஸ்டிங் வந்து உறுதியாக வாங்கலாம், மாற்றமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ பாருங்க, ஸோ இப்போ என்ன டவுட் அப்படின்னா, சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 போஸ்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 100 போஸ்டிங் இருக்கு. இதுல 50% போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 50% அப்படின்னா 50 போயிடுச்சா? ஸோ மீதி எவ்வளோ இருக்கும்? 50 போஸ்டிங் 50% இருக்கும். ஸோ இந்த 50 வந்து உமன்ஸ் எடுத்துட்டாங்க. மீதி கூடிய 50க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் இருப்பாங்க, மென் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து தான் பயங்கர காம்படிஷனுக்கு போகுது. ஓகேங்களா? ஆண்களானது பெண்களை விட அதிகமான மதிப்பெண் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்களானது பெண்களை விட அதிகமா இந்த 50% வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் டாப்பர்ல இருக்காங்களோ அந்த உமன்ஸ் எல்லாம் உள்ள போயிருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் வந்து உமன்ஸ் அதிகமா தான். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 50க்கு என்ன சொல்லலாம், ஒரு 50 போஸ்டிங் அப்படின்னா அதுல எவ்வளவு வேணா வரலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு சொல்ல முடியாது, அதுல எவ்வளவு வேணா வரலாம், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் மாறும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உமன்ஸ்க்கு வந்து 50%. ஓகேங்களா? சரி சார், அடுத்து நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் அப்படின்னு என்னது, 100 போஸ்டிங் இருக்கு. அந்த 100 போஸ்டிங்ல பிஎஸ்டிஎம் 20% அப்படின்னா அந்த 20% வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம், இங்க உமன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இதுலயும் கழிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 10 பேர் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 போயிடுச்சா? ஸோ இன்னும் 10 இருக்கா? அந்த 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுக்கலாம், வேற பக்கம் கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஆனா 10% வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருப்பாங்க. பர்சன் வித் டிசேபிலிட்டி அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ 4% இருப்பாங்க. ஸோ என்னது, ஜென்ரல் டெயின்ல கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பிசியில கொடுக்கலாம், நெக்ஸ்ட் எம்பிசியில கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து எஸ்சியில கொடுக்கலாம், எஸ்சிஏல கொடுக்கலாம், எஸ்டியில கொடுக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 4% அப்படின்னா அவங்க 4% எந்த கம்யூனிட்டிக்கு வேணா பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகே, நோட்டிபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப் மார்க் இருப்பீங்க, ஜென்ரல் டெயின்ல போயிடுவாங்க. ஓகேங்களா? சார் நான் பிசியில ஓகேங்களா பர்சன் வித் டிசேபிலிட்டி அப்படின்னா எங்க போவாங்க? ஸோ இங்க பிசிக்கு வந்துடுவாங்க, எம்பிசினா எம்பிசிக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இருக்கும். காமிக்கிற பாருங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஜென்ரல் டேர்ல 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப் மார்க்ல இருக்கிறவங்க போயிடுவாங்க. ஜென்ரல் டேர்ல உமன்ஸ் ஓகேங்களா விடோ வந்து பார்த்தீங்கன்னா 1 போயிடுவாங்க, பிசியில் ஒருத்தர் போயிடுவாங்க, எம்பிசியில் ஒருத்தர் போயிடுவாங்க, எஸ்சியில் ஒருத்தர் போயிடுவாங்க. எஸ்சிஏல உமன்ஸ் தான், ஆனால் ஆதரவற்ற விதவிகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்ட். இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கைகால் இயக்கத்தின் குறைபாடுடையவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேர் இது மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்வையற்றவருக்கு வந்து இந்த இது 22 போஸ்டிங் அப்படின்னா இது பிரித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆனது கண்டிப்பாக பிரித்து கொடுப்பாங்க, அந்த ஆர்டர் தான் போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் இந்த கேட்டகரி. ஓகேங்களா? சார் இப்போ இன் கேஸ் இதில் ஆளே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்து டிசைட் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ பிசிஎம் கேட்டகரி 3 அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஆளே இல்லை அப்படின்னா அவங்க பார்த்து டிசைட் பண்ணதான். இந்த பிசிஎம் அப்படிங்கிறது பிசிஎம் மட்டும் தான் போவோம். அவங்க கேட்டகரி 1 தூக்கி கேட்டகரி 3க்கு வந்து ஃபில் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அது கவர்மெண்ட் பார்த்து. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்து டிசைட் பண்ணக்கூடியதான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து அந்த கம்யூனிட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்யூனிட்டி அப்படின்னா அந்த கம்யூனிட்டி மட்டும் தருவாங்க, வேற எந்த விதமான கம்யூனிட்டிக்கும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து ஒரு 107 போஸ்டிங் அப்படின்னா அது பிசிக்கு தான் கொடுப்பாங்க. பிசி உமன்ல ஒரு 148 போஸ்டிங் அப்படின்னா அது உமன்ஸ்க்கு மட்டும்தான் போவோம். பிசி தமிழ் மீடியம்ல 48 அப்படின்னா அதில் டாப்பர்ல இருக்கக்கூடிய 48 பேருக்கு தமிழ் வழியை பிடிச்சா பார்த்தியா அவங்களுக்கு வந்து போவோம். உமன்ஸ் வந்து 20 அப்படின்னா அந்த 20% உமன்ஸ்க்கு மட்டும் தான் போகும். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி 1க்கு வந்து விஐ, ஹெச்ஐ இருக்கு, எல்டி இருக்கு, ஓகே, எம்ஐ இருக்கு. ஸோ இது 4 வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன் புரிஞ்சிச்சுங்களா? மேற்கொண்டு ஏதோ டவுட் இருக்குங்களா ரிசர்வேஷன்ல? ஸோ நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, அது ஒரு வீடியோ போட்டலாம். சரிங்களா? தேங்க்யூ.